நிறைய பேத்துக்கு இட்லி மெஷர்மெண்ட்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இட்லி புசு புசுன்னு வரல, ரோஸ்ட்டாக வரல, தோசையெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்ஸோடு எப்படி மாவாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். நான் வந்து 10 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 டம்ளர் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிவிடுவேன். அவல் மட்டும் நான் அப்போ நைட்டு சோக் பண்ண மாட்டேன். ஸோ இந்த அரிசியும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா ஊற வச்சு நல்லா கழிஞ்சு நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு தோசை வந்து பர்ஃபெக்டாக நல்லா ரோஸ்ட்டாக வரும். இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும் இட்லியும் கூட. அப்புறம் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பண்ணுறதுனால நான் வந்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போடுவேன். உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் உளுந்து வந்து. காலையில் எந்திரிச்சு தான் நான் அவல் வந்து ஊற வைப்பேன். நீங்கள் அரிசி ஆட்டும் போது அவளையும் ஆட் பண்ணி நீங்களாம் அரைச்சி வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுடுங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவில் இட்லி தோசை